Hi friends, welcome to Ari and Craft Work. இது என்னோட சேனல் நேம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நீங்களும் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை வந்து பார்க்க முடியும். இப்போது இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேப்ரிக் பெயிண்ட் ஒர்க், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் கிளாத்லன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து புரியும். இதற்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னா ஆரி ரிங் சைஸ் வந்து 10. ஏற்கனவே ஆரி யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த ரிங்கை பற்றி தெரியும். அதில் எப்படி கிளாத் வந்து ஃபிட் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியும். பண்ணாதவங்களுக்கு போன வீடியோவில் வந்து நான் எப்படி இந்த கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு இந்த புரியும். கிளாத் ஒயிட் கலர் ஃபேப்ரிக், க்ரீன் கலர் ஃபேப்ரிக் கலர், மெஜந்தா கலர். இந்த ரோஸுக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது நீங்கள் வந்து விருப்பப்பட்ட கலர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ப்ரஷ் வந்து ரவுண்ட் ப்ரஷ் சைஸ் 000. இது வந்து ஃப்ளாட் ப்ரஷ் சைஸ் 2. இந்த 2 ப்ரஷ்ஷை வச்சுனா நம்ம அந்த ஃப்ளவர் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு ஃப்ளவரில் நான் காமிச்சிருக்கேன் எப்படி ஃபில் பண்ணணும்னு. பேசிக் மெத்தட் தான் காமிச்சிருக்கேன். இப்போ அந்த பேசிக் மெத்தட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இது வந்து கிளாத்தில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து இது வந்து வரும். இதில் முக்கியமான விஷயம் வந்து சொல்ல மறந்துட்ட போன வீடியோவில், நீங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு 1 டே ஃபுல்லாக அதை வந்து நல்லா ட்ரையாக நல்லா காய விடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இந்த கிளாத் இருக்குது இல்லையா, இந்த ரிங்கை வந்து இந்த கிளாத்லேருந்து எடுத்துட்டு இந்த கிளாத்தை பேக் சைடு திருப்பி போட்டுட்டு இது மேலே வந்து நீங்கள் கொஞ்சம் அயன் பண்ணணும். அயன் பண்ண பிறகு தான் அந்த கலர் வந்து அந்த கிளாத்தோட ஸ்ட்ரிப்பாக வந்து ஒட்டிக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணால் கூட அது ஒன்றே ஆகாது. நீங்கள் அயன் பண்ணாமல் 1 டே ஆகாமல் நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் கிளாத்தை தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பெயிண்ட்டு வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நல்லா 1 டே ஃபுல்லாக காய விட்டுட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு அலசி எடுக்கலாம். அப்போ நல்லா வந்து ஃபிட் ஆகிடும். இப்போது வாங்க நம்ம இந்த ஃப்ளவரில் எப்படி அந்த ஃபேப்ரிக் பெயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன், ஃப்ரீ ஹேண்டில் வந்து ஒரு அழகான ரோஸை வந்து ஒரு மொட்டை நான் வரைஞ்சி எடுத்துருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து இந்த ஃப்ளாட் ப்ரஷ் இருக்குது இல்லையா, அதை வந்து எடுத்து மெஜந்தா கலர் அதாவது லைட்டாக நான் டிப் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளவே வெளியே வரக்கூடாது, அந்த லைனுக்குள்ளவே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கலரை ஃபில் பண்ணி வரணும். நீங்கள் அது இந்த ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணியில் தொட்டுட்டு அதை ஒரு கிளாத்தில் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட்டுக்குள்ளே போடணும். இது பொறுமையாக பண்ணுங்கள். இது நல்லா ட்ரை ஆன பிறகு தான் இது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். மறக்காமல் அந்த கிளாத்தை திருப்பிட்டு அயன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தண்ணியில் வந்து போடணும். அதை வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. எந்த ஃபேப்ரிக் பண்ணாலும் 1 டே ஃபுல்லாக அதை வந்து நல்லா ட்ரையாக விடணும். இப்போ இந்த சைடு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே இருக்குது இல்லையா, அந்த சைடு வந்து நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். இது டபுள் ஷேடிங்கெல்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம ஒவ்வொரு கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கலரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், வரைஞ்சி பாருங்கள். உங்களுக்கு டபுள் ஷேடெல்லாம் வரணுன்னா
டபுள் கலர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணால் தான் அது வந்து டபுள் ஷேடிங் வரும். தனியாகவும் மிக்ஸ் பண்ணலாம், இந்த ப்ரஷ்லையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த இடத்துல வந்து வேறு கலராக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது மட்டும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணலாம். கொஞ்ச நேரம் இது காயட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து நம்ம வந்து பிளாக் கலராக வந்து அவுட்லைனாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு அந்த ப்ரஷ் வந்து 000 ப்ரஷ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிளாக் கலர் எடுத்துக்குங்க. இப்போது இந்த பெட்டல் மேலே நீங்கள் வந்து பொறுமையாக வந்து கொடுங்க. இது வந்து நல்லா தின்னாக வரும். இந்த ப்ரெஷ்ஷு 000 வந்து தின்னாக வரும். தடிமனாக வேணும்னா இதை விட கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கிற ப்ரெஷ் வாங்கிக்குங்க. நீங்கள் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒவ்வொரு டிசைனாக சொல்லித்தரேன். நான் ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஃபேப்ரிக் பெயிண்ட்டும் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் போய் பாருங்கள். ஜுவல்லரி மேக்கிங், ஆரி, ப்ரோச்சஸ் கிளாஸ் நீங்கள் யாரா கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். இது அவுட்டர்லேயே நீங்கள் வந்து லைட்டாக கொடுத்துட்டு வாங்க. அப்போதான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதோ 1 ஸ்ட்ரோக் 2 ஸ்ட்ரோக்கெலாம் நீங்கள் கொடுக்கும் போது அவுட்டர் கொடுக்க தேவையில்ல. இப்போ நம்ம பேசிக் கற்றுக்கிறதுனால நம்ம இந்த அவுட்டர் கொடுத்தா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து நம்ம பொறுமையாக நீங்கள் வந்து போடணும். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிக்கலாம். நான் இது வந்து எனக்கு வரைய தெரிஞ்சாலும் நான் ட்ரேசிங் இல்லாமல் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது எனக்கு கொஞ்சம் தடிமனாக வேணுனாலும் நான் வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குறேன். இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து இதே கலர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை வேறு கலரும் நீங்கள் கொடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். நான் என்ன பண்ணுறேன், இதே மெஜந்தா கலர் மேலேயே நான் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஃபேப்ரிக் பெயிண்ட்டை நீங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிக்கும் போது தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அது கிளாத்தில் வந்து நீங்கள் தொடச்சி யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வரும். ட்ரையாக இருந்தால் உங்களுக்கு அந்த பெயிண்டிங் வந்து உங்களால் சரியாக வராது. இப்போ நான் மெஜந்தா கலர் வந்து மேலே வந்து கொடுக்க போகிறேன். அந்த ஃபினிஷிங் அதுக்குள்ளேயே வரும். நீங்கள் ஃபுல்லாக பிளாக் கொடுத்தோம் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை இந்த கலர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவுட்லைனாக அது அப்புறமேட்டும் கொடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அது நம்மளுக்கு அந்த கிளாத்து தெரியக்கூடாது. ஒயிட் கலர் அந்த இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது. அதுக்கு வந்து ஃப்ளாட் ப்ரஷ் தான் வந்து நம்மளுக்கு வசதியாக இருக்கும். நல்லா ட்ரை ஆகணும், அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நம்மளுக்கு.
இதில் டபுள் கலர் எடுத்தோம் நம்ம வந்து இந்த ஃப்ளவரை வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டியாக கொண்டு வரலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல மட்டும் வேறு டிசைன் வேறு கலர் வந்து கொடுக்க போகிறேன். அது பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நான் வந்து எல்லோ கலர் கொடுக்க போகிறேன். இல்லை ஒரே கலர் நீங்கள் கொடுத்தாலும் அது கொடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அது இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து ஒயிட் ஷேடோ வந்து கொடுக்க போகிறேன். ஒயிட் கலர் இருக்குது இல்லையா, அதை லைட்டாக ட்ரிப் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக நான் கொடுக்க போகிறேன் இந்த ஷேடோ எஃபெக்ட்டுக்கு. அது உங்களுக்கு ஒரு மாதிரி டபுள் கலராக தெரியும். அங்கங்கே நீங்கள் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். ட்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டபுள் கலரில் தெரியும். உங்களுக்கு இந்த லைட்டாக கொடுத்துருக்கேன் நான். இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும், அப்புறம் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா தெரியும். இப்போ ஒவ்வொரு வாட்டியும் தண்ணியில் வந்து டிப் பண்ணி எடுக்கணும். கிளாத்தில் வந்து துடைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, க்ரீன் கலர் பெயிண்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம இந்த லீஃபுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுக்கலாம். இது அதுக்காட்டி ட்ரை ஆகட்டும். பெயிண்ட் கொஞ்சமாக எடுத்துக்குங்க. உங்களுக்கு டபுள் கலர் வேணும்னா அது கூட ஒயிட் நீங்கள் சேர்த்துக்கலாம் இங்கே. அப்படி இல்லை ஒரே கலர் வேணும்னா நீங்கள் ஒயிட்டு சேர்க்காம அந்த மெஜந்தா கலர்லேயே நீங்கள் வந்து விட்டுடலாம். நான் அப்படியே விட்டுருப்பேன். சரி, டபுள் கலர் சேர்த்து பண்ணால் எப்படி இருக்கும்னு காமிக்கிறதுக்காக அதை நான் ஜாயின் பண்ணேன். இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் ஒரு காம்பில் நம்ம வச்சுட்டோம். பெயிண்ட் நல்லா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு துணியில் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் அந்த பழைய பெயிண்டோட அந்த இது இருக்காது, இல்லை டபுள் ஷேடாக வந்துடும். டிசைனோட கேப்பில் ஃபுல்லாக வந்து கவர் ஆகணும். அப்புறம் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இதெல்லாம் போக போக நம்ம வந்து பொறுமையாக நம்ம வந்து கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இதெல்லாம் உங்களுக்கு வரும். இந்த ஃபில்லிங்க்கெலாம் ஃப்ளாட் ப்ரஷ் தான் நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும். ரவுண்ட் ப்ரஷ்லாம் அவுட்லைனுக்கு மட்டும்தான். இப்போ இங்கே ஃபினிஷிங் பண்ணணும் இல்லையா, அதனால இதுவும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு.
இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு அவுட்லைன் வந்து நம்ம பிளாக்கில் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த லீஃப் இந்த காம்புக்கெல்லாம் வந்து இந்த பிளாக்கில் கொடுக்கணும். பொறுமையாக கொடுங்க. நம்ம அந்த லீஃப் எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் கொடுங்க. நம்ம முனையில் தான் டிப் பண்ணணும். லைட்டாக டிப் பண்ணணும். நம்ம கொஞ்சமாக எடுத்தால் அதுக்கேற்றப்பல நம்மளுக்கு அவுட்புட் நல்லா வரும். கொஞ்சம் நிறைய எடுத்தால் அவுட்புட் நல்லா வராது. இப்போ இங்கே நடுவில் அது ஒரு டிசைன் தேவைப்பட்டு நம்ம மெல்லிஸாக சின்ன சின்னதாக நம்ம கொடுத்துக்கலாம். அது பார்க்கறதுக்கு அழகாக ஆல்டர்னேட்டிவாக கொடுங்க. அப்போ அது லீஃபில் வரும் இல்லையா, அதோட டிசைன் வந்து நம்மளுக்கு அழகாக வரும். இப்போ அது வர காம்பு பகுதி இது நல்லா காயணும். 24 hours கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த குட்டி லீஃபுக்கு நம்ம இந்த சைடு இங்கே இருக்கிற லீஃப் குட்டி லீஃப் இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கோடு போல் போட்டுருங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். தேவைப்பட்ட இல்லை சின்ன சின்ன கோடு போடுங்க, லைட்டாக நல்லாயிருக்கும். இப்போது அழகான நம்ம ஒரு ரோஸ் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டில் வந்து கிளாத்தில் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.